அது அமைச்சர் பொறுப்பு அப்படின்னு வரும்பொழுது ஸ்கூல் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்கப்பா. சரி, இது என்ன, இது அந்த ஸ்கூல் எஜுகேஷன் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியாது, என்ன மாதிரியான டேரக்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு தெரியாது, எதெல்லாம் ஏன் கீழே வரும்னு தெரியாது, லைப்ரரிங்கிறது என் கீழே வருமா, நான் ஃபார்மல் எஜுகேஷன் நான் தான், இது எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஸ்கூலை நிர்வகிக்கணும், ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸையும் டீச்சர்ஸையும் பாதுகாப்பாக பார்த்துக்கணும்ப்பா, இதுதான்ப்பா நம்மளுடைய இதுதான் இலக்கு போல இருக்குப்பா, அவ்வளோதான் எனக்கு அதை பற்றி புரிதல். ஆனால் நான் கண்டினியூஸாக மீட்டிங் வைக்க ஆரம்பித்தோம். மீட்டிங் வைக்கும்போது கூட இப்போ நீங்கள் சொல்ல கொரோனா காலத்தில் ஸ்கூலும் இல்லை, ஒன்றுமே இல்லை, டிபார்ட்மெண்ட்டில் மீட்டிங் மட்டும் ஏன்பா வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கூட பல பேருக்கு எழுந்திருக்கலாம். ஆனால் அந்த மீட்டிங் தான் எனக்கான லேர்னிங் பீரியட். எனக்கு தெரியலன்னு நான் எங்கள் ஆஃபீஸர்ஸ் ஏதாச்சும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, இது எனக்கு புரியலைங்க, எனக்கு இது திருப்பி எனக்கு புரியிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்பேன். ஃபஸ்ட்டு நான் ஐ கன்சிடர் மை செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். ஏன்னா அவங்க ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸ் அவங்களுக்கான ப்ரோட்டோக்கால் அமைச்சர்கிட்ட போய் இது சொல்லாமல் இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்லாம் தயவுசெய்து பார்க்காதீங்க. எனக்கு தெரியலனா தயவுசெய்து எனக்கு சொல்லித்தாங்க. நீங்கள் சொல்லி தந்தால் தான் இதில் பெட்டர்மெண்ட் நம்ம என்ன பண்ணலாம், இது மாற்றி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அதுக்கப்புறம் அந்த 3-4 மாதம் பார்த்தீங்கன்னா முழுக்க இது சார்ந்தே போயிட்டே இருந்துச்சு எங்களுக்கு. அந்த கொரோனா காலம், பிள்ளைங்களை அடுத்த ஸ்கூலில் ஃபேஸ் மேனேஜ் எப்படி நம்ம திறக்கலாம், நம்ம சரி ஸ்கூலில் திறந்துட்டா மட்டும் போதுமா, அவங்களுக்கான அந்த லேர்னிங் கேப் இத்தனை 2 வருஷமாக படிக்காமல் இருந்தானே, இதை நம்ம எப்படி நம்ம பூர்த்தி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு என்ன திட்டம் கொண்டா அப்போ முதலமைச்சர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இல்லம் தேடி கல்வி ஃபஸ்ட்டு பேசிக் அந்த பசங்க எதெல்லாம் 10th படிக்கிற பசங்களுக்கு நோ சைஸ் கூட அவங்களுக்கு தெரியாத அளவுக்கான ஒரு ரிப்போர்ட்லாம் வந்துச்சு. அது ரொம்ப அலாமிங்காக இருந்துச்சு எங்களுக்கு. வெரி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கான மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக நான் உணர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா முழுவதும் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சாங்க. அது ஒவ்வொரு ஸ்டேட்டை சார்ந்திருக்கின்ற எஜுகேஷன் மினிஸ்டர், ஒவ்வொரு ஸ்டேட்டை சார்ந்திருக்கின்ற துணை முதலமைச்சர், இவங்க எல்லாமே கலந்துக்கிட்டு ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் நம்ம சென்னையில் தான் நடக்குது, நாமக்கல் கவிஞர் மாளிகை தான் நடக்குது. இல்லை நான் அன்னைக்கு நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் இருந்த அண்ணன் பொன்முடியவர்கள்லாம் நாங்கள் கலந்து நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் அதில் பேசுகிற வாய்ப்பு கிடைக்குது. ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்க எல்லா ஆளுமைகளும் அவங்களுக்கு பேசுகிற வாய்ப்பு கிடைக்குது. அப்புறம் ஒவ்வொரு எதிர்கட்சியை சார்ந்திருக்கின்ற தலைவர்கிட்ட நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன். ஒவ்வொரு சட்டமன்ற அவங்கள்ட்ட பேசி இந்த 12th எக்ஸாம்லாம் வரப்போது இந்த ஸ்கூல் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும், அது உங்களோட கருத்து என்ன கேட்கணும், அவங்களும் சில கருத்துக்கள்லாம் அவங்கள்ட்ட என்ன சொல்லும்போது, ஸோ இதெல்லாமே ஏதோ ஒரு சின்ன பையன் ஃபோன் பண்ணி கேட்குறான், இவனுக்குலாம் பதில் சொல்லணுமா அப்படின்னு நினைக்கல. எல்லாமே இது எஜுகேஷன் அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் பொதுவானதான். எல்லா கட்சிக்கார பிள்ளைங்களும் படிக்குது, எல்லா கட்சிக்காரோட பேர பிள்ளைங்களும் படிக்கிறாங்க, எல்லாத்துக்குமான அமைச்சர் தான். ஸோ அது உணர்ந்த ஒரு தருணமாக தான் அதை நான் பார்க்குறேன். இதில் அரசியல் செய்வதற்கான டிபார்ட்மெண்ட் இது கிடையாது.